ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து வெளிச்சம் வரும். அப்போ இந்த மனதை எப்பொழுதும் ஒரு புதுமையாக, ஒரு பசுமையாக, ஒரு உற்சாகமான ஆவி அதில் வைத்துக் கொள்ளுவதற்கு ஆவியிலே நடக்க வேண்டும். உங்க மனம் வளமாயிடும், மனம் புதிதாகிடும், வளமான வாழ்க்கை தானாகவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயின் வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்கள் விட்டு வைக்க மாட்டீர்கள். என்ன செய்வீங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார். கலிலேயா கடலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கானா ஊருக்கு போனாலும் தீர்த்து வைப்பார். கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் தீர்த்து வைப்பார். ஏன்? அவர் தேவன். அதே போல நீங்களும் தேவர்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்கள் விட்டு வைக்க மாட்டீர்கள். அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 93வது அவருடைய அனந்த ஞானம், வாழ்வு வளமாக மனம் வளமாகட்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுவதற்கு முன்பதாக உங்களுடைய மனம் வளமாக வேண்டும். அதற்கு லகுவான வழி என்னவென்றால், வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். முதலாவது மனம் வளமாகும், அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்வு வளமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 93வது இந்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். பாருங்கள், வாழ்வின் எல்லா பகுதியிலும் வெற்றி வேண்டுமா? மனதை வளமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியையும் நீங்கள் வளமாக்கி கொள்ளுவதற்கு உங்களுடைய மனதை வார்த்தையை கொண்டு வளமாக்குங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும். ரைட்? பல இடங்களில் வேதம் தம் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை வாக்கு பண்ணி இருக்கிறது. அது என்ன வளமான வாழ்க்கை? வியாதி இல்லாத சமாதானமான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத சமாதானமான வாழ்க்கை, குழப்பம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். இப்படி பல பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். அப்படி என்றால் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறவில்லை என்றால், உங்க திங்கிங் இருக்கு பாருங்க, அல்லது உங்க மைண்டு அது தப்பா நினைச்சிட்டே இருக்கு. எதை தப்பா நினைக்குது? எனக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, அந்த அளவுக்கு நான் நல்லவனா, அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவானா என்று சொல்லி தவறான சிந்தனை அல்லது தவறான மனதோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையிலே பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே தவறான தோல்வியான நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். இது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. பாருங்கள், இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று முதலாவது நான் வாசித்து விடுவோமா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, The book of Romans chapter 12 verse 2 says, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் பாருங்களேன். COVID-19 வந்துட்டு அது ஒரு தொற்று நோய், எனவே எனக்கு வந்து விடுமோ என்று நினைப்பது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. ரைட்? பொருளாதார வீழ்ச்சி அடைந்து விட்டது, எனவே எனக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்து விடுமோ, என்னுடைய வேலை போய்விடுமோ என்று எண்ணுவது மாம்ச சிந்தை. அல்லது என்ன சிந்தை? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? எங்கள் செய்திகளை கேளுங்கள், லகுவாக வந்துடுவீங்க.
உங்களை சுற்றி 1000 பிரச்சனை இருக்கலாங்க, ஒன்றும் உங்களை தொட முடியாது என்கிற வெளிச்சத்துக்குள்ளே வந்து விடுவீர்கள். இன்னும் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று வகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். அதாவது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து வெளிச்சம் வரணும். இன்னும் சுருக்கமான வார்த்தையில, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், John 8:32, you shall know the truth and the truth shall set you free. எப்பொழுது நீங்கள் விடுதலையோடு வாழுவீர்கள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது முதலாவது அந்த அறிவு மனசுல ஒரு விடுதலையை தந்துடுது. அது ஒரு பெரிய விசுவாசத்தை தந்து விடுகிறது. எண்ணங்கள் வளமாகி விடுகின்றன, நம்பிக்கை நிறைந்தவைகளாக மாறிவிடுகின்றன. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறிவிடுகிறது. இதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்க சிந்தை வசனத்துக்கு நேராக வரணும். ரைட்? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸ் வசனத்துக்கு நேராக வரும்பொழுது மனம் புதிதாகுது, வாழ்க்கை மலர்ந்து விடுகிறது. பல சான்றுகள் உள்ளன, அதை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துவிடும். பாருங்கள், தாவீதுடைய மனம் வளமான மனமாக இருந்ததுனால வாழ்வு மலர்ந்தது. எப்படி சொல்லுகிறேன் பாருங்க, எப்படி அவனுடைய மனம் வளமா இருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? அந்த சாமுவேல் தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்றான், நீ தான் அடுத்த ராஜா என்று. அவனுடைய மனம் செழிப்பா இருந்ததுனால தான் சரிசாமின்னு ஏற்றுக்கொண்டான். இல்லை என்றால் என்ன சொல்லியிருப்பான்? தாத்தா நீங்க தப்பு பண்றீங்க, ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், நான் ஆடு மேய்க்க தான் எனக்கு தெரியும், எங்க அப்பாவை கரெக்டா எனக்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐயா, இது மாம்ச சிந்தை, இதுக்கு பேர் என்னது? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். ரைட்? அவன் அப்படி இல்லைங்க. அவனை தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடிந்தது ஏன் தெரியுமா? அதற்கு முன்பதாகவே அவன் மனம் எப்படி இருந்தது? தில்லா இருந்தது, வளமா இருந்தது, செழிப்பா இருந்தது, விசுவாசமா இருந்தது, நம்பிக்கையா இருந்தது, குதூகலமாக இருந்தது. ரைட்? ஏன் யோசுவா காலை பாருங்க, மனசு வளமான மனசு. என்ன சொன்னாங்க? டேய், நாம அல்லடா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களைத்தான் தேவனால் உயர்த்த முடிந்தது, அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. அவர்கள் வாழ்க்கையை வளமாயிட்டு பாருங்க. After 2 million, 2 entered the promised land. 20 லட்சத்தில் 19,99,998 பேருடைய மனம் வளமா இல்லை, பரிதாபமா இருந்தது. நாம அவர்களுக்கு இரையாயிருவோம், அவர்கள் ராட்சதர்கள். ஒன்றுக்கும் நீங்கள் அப்படி இடம் கொடுக்காதீங்க. கேன்சர் 4th ஸ்டேஜ் சொல்லிட்டாருப்பா, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, 3ஆம் தேதி இறந்து போவாங்க. உன் மனது வளமா இருந்தா நீ அந்த அந்த மரணத்தை நீ ஜெயமாக விழுங்குவாய். ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தையை தேவன் சொல்லி இருக்கிற பிரகாரமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. மிஞ்சி போனா எப்படி சாக போறான்னு வச்சுக்கையா. சரி, இதை செய்து தான் பார்ப்போமே. எதை செய்து பார்க்கணும்? மனம் வளமாக இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? அடக்கம் பண்ண மாட்டீங்க, மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. நம்முடைய செய்தியை 400-200 செய்தியை கேட்டாங்க சிஸ்டர் ரெஜிஸ், கன்னியாகுமரி ஊருக்கு பக்கத்தில். சரிங்களா? அழகிய பாண்டியபுரம். புருஷன் செத்து போயிட்டாருங்க, டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, என் மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பிறகு நான் கவலையே படலை. 25 நிமிஷம் பேசினேன், அருள் போதும் எழுந்துருங்க. 26வது நிமிஷம் உயிரோட வந்துட்டாங்க. ஏன் பாருங்க, நான் என்ன தலைப்பு? வாழ்வு வளமாக வேண்டுமென்றால் உங்கள் மனம் முதலாவது வளமாக வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்றால், எங்களுடைய செய்திகளை கேளுங்க, சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய செய்திகளை மாத்திரம் கேளுங்க. உங்களுடைய மனம் வளமாகும், உங்கள் வாழ்க்கை வளமாக மாறிவிடும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ பாருங்கள், தாவீது மனசு வளமான மனசு. ராஜாவும் அவனுடைய சேனையை என்ன சொல்லிட்டாங்க? 40 நாள் பயந்து அவன் பெரிய ராட்சதன்ட்டாங்க. வளமான மனதையுடைய ஆட்டு இடையன் வந்தான். டேய், நாளைக்கு இல்லடா, இன்றைக்கு அவன் தலையை எடுப்பேன். நம்ம ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பவுல் என்ன சொன்னா? அவனுடைய மனது புதிதாக்கப்பட்ட மனதாக 24/7 இருந்தது. அவனை விட பிரச்சனையில நீங்க யாரும் இல்லைங்க.
இயேசு கிறிஸ்துவை போல பிரச்சனையில் நீங்க யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரச்சனை? எப்போ இவரை தூக்கி கொண்டு சிலுவையில் அறையலாம் என்று 3.5 ஆண்டுகளும் அவரை சேஸ் பண்ணிட்டே வராங்க. மனசு வளமா இருந்தது, யார் கையிலையும் சிக்கலை. ரைட்? பவுலுடைய மனசு வளமா இருந்ததுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நான் இப்போ 1000 பிரச்சனையில் இருக்கிறான்ப்பா, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று முழங்கினது. அது வளமான மனது. ரைட்? என்ன சொன்னா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை சுற்றி 1000 பிரச்சனை இருக்கலாம்ப்பா, எனக்குள்ள ஒருத்தர் வாசம் பண்ணுகிறார், அவர் என்ன எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருக்கிறார். நான் என்ன செய்வேன்? எருசலேம் துவங்கி 3000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இல்லிரிக்கம் வரைக்கும் நடந்து போய், கழுதையில் போய், படகுல போய் சபைகள் நாட்டுவேன் என்று அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அப்போ இந்த மனதை எப்பொழுதும் ஒரு புதுமையாக, ஒரு பசுமையாக, ஒரு உற்சாகமான ஆவி அதில் வைத்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆவியிலே நடக்க வேண்டும். சரியா? உடனே ஐயோ அங்கிள் இதெல்லாம் எங்களுக்கு புரியாது என்று நீ யோசிக்காத. ஒரு 5 நிமிஷம் கவனி, புரிஞ்சிடும். ஆவியில் நடப்பது எளிதானது. நீ அதில் நடந்துகிட்டு இருக்கா, முழுமையாக நடக்க போறா. ஆவியில் நடப்பது என்றால் என்னன்னு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமா? அங்கே யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜான் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் எப்படி இருக்குது? ஜீவனாயும் இருக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, வசனம் என்பது ஆவியா இருக்கிறது, அதுக்குள்ள லைஃப் இருக்கு, ஜோயே லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுடைய செய்தியை நீங்க சிலர் 100 செய்தி கேட்டிருக்கீங்க, ஒரு சிலர் 200 செய்தி கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால தான் நீங்க பயத்திலிருந்து வெளியே வந்தீர்கள். நான் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறதுனால தான் நீங்கள் பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, தூக்கம் இல்லாமையிலிருந்து வெளியே வந்தீங்க. ரைட்? ஏன்னா ஆவியாகிய அந்த வசனத்தில் தேவன் லைஃபை வச்சிருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேங்க பாருங்களேன். எந்த ஒரு நபரோ தேவனுடைய வசனத்தில் உள்ள வல்லமையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். வேற வழியில் ரட்சிக்கப்படவே முடியாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வளமாக வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் சிந்தையிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஆவியிலே நடவுங்கள் என்றால் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் போதும், நீங்கள் ஆவியிலே நடப்பீர்கள். இதை குறித்து பவுல் அங்கே ரோமர் 8வது அதிகாரம் முழுசும் இதான் எழுதுறாரு. ஆவியின் சிந்தை, ஆவியிலே நடங்க, ஆவியிலே நடக்கிறவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். The book of Romans chapter 8 verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரைட்? அப்படி என்றால் என்னவென்று நான் சொல்லித்தரேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுவது தான் ஆவியிலே நடப்பது. வெரி குட். கர்த்தர் லகுவாக கற்றுத்தரார் பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அவைகளை ஏற்றுக்கொள்ளுவது தான். ரைட்? என்னது? ஆவியிலே நடப்பது. நான் ஆவியிலே நடக்கிறேங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து எனக்கு தான் சொல்லி இருக்கிறாரு, என்னை பற்றி தான் சொல்லி இருக்கிறாரு, எனக்காக தான் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று அவருடைய ஒரு சில வசனங்களை ஏற்றுக்கொண்டங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. ரைட்? ஒரே குதூகலம், ஒரே கொண்டாட்டம், ஒரே ஆனந்த கழிப்பு, ஒரே நடனங்க. ஹல்லேலூயா. அப்போ மனம் வளமாக வேண்டும் என்றால், நான் ரொம்ப டைரக்டா சொல்லித்தரேன், தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று ஒரு 10 வசனம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசு சொன்னதுப்பா. பவுல் என்ன சொல்றான்? எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டுங்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கிறேன். ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10
வசனங்கள். இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களை பற்றி சொன்ன 10 வார்த்தைகளை நான் வாசிக்கட்டுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு அவர் சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்வது, ஆவியிலே நடப்பது. நான் ஏற்றுக்கொண்டேங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். நான் அப்படி எனக்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்று நம்புறோம் பாருங்க. அற்புதம் நடக்காத நாளே இல்லைங்க. கத்தியை தீட்டிட்டாங்கங்க. எதுக்கு? ஆப்ரேஷனு. இங்கே உள்ள முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. நெஞ்சை கட் பண்ணி ஹார்ட்டை கையில் வச்சு சர்ஜரி பண்ணுவாங்களாம். ஒரே வார்த்தை சொன்னேன், ஐ கேன்சல் திஸ் சர்ஜரி. உங்களுக்கு புது ஹார்ட் வந்துட்டு. இவ்வளோதாங்க ஜெபம். ஏன்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. சகட்டு மேனிக்கு அற்புதங்க. வாக்கிங் போனால் அற்புதம், ட்ரெயினில் போனால் அற்புதம், பஸ்ஸில் போனால், ஃப்ளைட்டில் போனால் அற்புதத்திற்கு அளவே இல்லை. சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று அந்த வார்த்தை எனக்கு மாம்சமாயிட்டு என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு, உன்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மேலான சிந்தைக்குள் வாருங்கள், உங்கள் மனம் வளமாகிவிடும், உங்கள் வாழ்வு மலர்ந்துவிடும். அடுத்து என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எப்பா பாப்பா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொன்னது பவுல் இல்லைங்க, பேதுரு இல்லை, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவரே சொல்றார். இன்னும் அவர் என்ன சொன்னாரு? யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பா, இந்த சிந்தைக்குள்ள வாங்குங்க. வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள். நிறைவானது. இந்த நிறைவான சிந்தை வரும் பொழுது குறைவானவை, அது என்னது குறைவானது? வியாதி ஒரு குறைவு, அது தானாகவே ஒளிந்து போகிறது. இந்த மேலான சிந்தைக்குள்ள வரும் பொழுது என்னது? தரித்திரம், கடன் பிரச்சனை, அது குறைவுள்ளது, தானாகவே ஒடிகிறதுங்க, ஓடி போயிருதுங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. ஐயா, ஒரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே யோவான் 7:38, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னிடத்திலிருந்து பாருங்க. இப்போ இந்த கேமராவில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இந்த கேமரா லென்ஸ் மூலமாக, அது வழியாக அது எங்கே போகுது? சேட்டலைட்டுக்கு போயிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கு பாருங்க, அதில் பவர் வருதுங்க. ஏன்? என்னிடத்திலிருந்து 24/7 அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னவர் யாருங்க? அதான் மேட்ரு. எங்கள் அப்பா சொன்னா, மாம்ச பிரகாரமான அப்பா சொன்னா நான் ஒருவேளை சீரியஸாக எடுக்காமல் இருக்கலாங்க. சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையானவர். இதை அறிஞ்ச பாருங்க. ஐசியூல ஒருத்தருக்கு தான் போய் ஜெபம் பண்றாங்க, ஐசியூல இருக்கிற 10 பேரும் வீட்டுக்கு போயிடுறான். ஏன்? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வல்லமையான ஆசீர்வாதங்கள், சுகமளிக்கிற வல்லமை எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து போயிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறேன், ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிற முன்னால் வாரங்கன்னா 150 பேர் வராங்க. அதில் 10 பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் உள்ளே வரும்பொழுதே என் கொழுப்பு கட்டி மறைஞ்சிட்டு, இந்த தலைவலி போயிட்டு, முதுகு வலி போயிட்டு. ஏன்? 24/7 the living water. What does it mean? The supernatural healing power, the supernatural blessing power என்னிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்போல்லாம் எனக்கு செய்தி சிலர் அழகாக ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் நான் இப்போ 1 வருஷமாக உங்கள் செய்தியை கேட்குறேன், இந்த பிரச்சனை போயிட்டு, இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஆனால் இந்த பிரச்சனை போயிட்டு, இந்த பிரச்சனை போயிட்டு, என் புருஷன் குடியிலேருந்து வெளியே வந்துட்டான். ஏன்? என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய்கொண்டே இருக்கிறது. அது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த ஆற்றல் உனக்குள்ள இருக்கு. இந்த எண்ணத்திற்குள்ள வா. என்னை மட்டுமா பார்த்து சொன்னாரு? உன்னையும் பார்த்து தான் சொன்னாரு. நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால, உன்னிடத்திலிருந்து 24/7 அந்த ஜீவ தண்ணீர் உன்னிடத்திலிருந்து பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது.
அது எப்போ வேலை செய்யுது தெரியுமா? நீ இதை திங்க் பண்ணு. ஆமாம், என்னை பற்றி தானே சொல்லியிருக்கிறாரு. நான் போகிற இடத்துல எப்படி பிரச்சனை இருக்க முடியும்? நான் சில கூட்டங்களில் பேசுகிறேன், முடிஞ்ச உடனே ஹீலிங்க்கு கூப்பிடுறேன், வந்து நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா, முதுகு வலியோடு வந்தேம்பாங்க. சரிம்மா, இப்போ செக் பண்ணுமா, அந்த வலி போயிட்டு. ஐயா போயிட்டுயா? ஐயா போயிட்டுயா? 3வது மாடியில் நான் செய்து கொடுத்துட்டு இருந்தேன். அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயா 3 மாதம் கஷ்டப்பட்டேயா, இந்த லிஃப்ட்டில் 3வது மாடிக்கு வந்த வரும்பொழுதே எனக்குள்ள ஒரு வல்லமாக வந்தது. ஏன்? 24/7 எனக்குள்ளே இருந்து அந்த மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளே இருந்து போயிட்டே இருக்குப்பா. இதை நீ ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறாயா? அப்பொழுது உன் மனம் வளமாகும், வாழ்வு மலர்ந்து விடும் மகனே மகளே. இது லகுவான காரியம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. பாருங்க, அப்போ இன்னும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் யாருக்கு உப்பாக இருக்கிறீங்க? சென்னைக்கா உப்பா இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவுக்கா உப்பா இருக்கிறீங்க? அகில உலகத்திற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீ உப்பாக இருக்கிறாய், நீ ஒளியாக இருக்கிறாய். ஏன் இந்த வார்த்தையை நான் சீரியஸாக எடுக்கிறேன்னா, சொன்னவருக்கு பொய் சொல்ல தெரியாது. பாவம் அறியாதவர், நாட் நோ எனி சின். ஒரு பாவமே அறியாதவர், ஒரு பொய்யே சொல்ல தெரியாதவர் சொல்லிட்டாருப்பா. எப்பா நீ உலகத்திற்கு உப்புனா இருப்பாருங்க. இன்னைக்கு சுமார் 15 தேசங்களிலிருந்து நம்முடைய செய்திகளை கேட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 5-6 தேசங்களிலிருந்து ஜனங்கள் டாலர் அனுப்புகிறாங்க. ரைட்? கனடியன் டாலரு, அமெரிக்கன் டாலரு, ஈரோ. ஏன்? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்னிடத்திலிருந்து ஜீவத்தை அவர்களை பார்த்ததே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதாங்க தலையெழுத்து. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதுதான் தலையெழுத்து. ஏன்? யூ ஆர் a world shaker. You are a world shaker. நீ உலகத்தை உலுக்கிறவன். அதான் உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு ஒளி. எழும்புங்க. 20 நூற்றாண்டுகள் செய்யப்படாதது 21ஆம் நூற்றாண்டில் செய்து இந்த உலகத்தை நம்முடைய தேவனுக்காக நாம் சுதந்தரிக்க போகிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த 21ஆவது நூற்றாண்டிலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன், இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அந்த பாவம் மன்னிக்கப்படும். விசுவாசிக்கிறவளா நடக்கிற அடையாளங்கள் அவங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ரைட்? கிளைமாக்ஸா என்ன சொன்னார் சொல்லி முடிப்போமா? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? வாழ்வு வளமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு உன்னுடைய மனதை வளமாக்கு. ஏன்னா வார்த்தைக்குள்ள பவர் இருக்கு. அந்த பவர் தான் உன்னை ரட்சித்தது. இதை விளக்குவதற்கு தான் அந்த கதையை சொல்றாரு, அந்த ஓமையை சொல்றாரு. எந்த ஓமை? விதைக்கிறவனுடைய ஓமை. சமீபத்தில் அங்கே எகிப்து பிரமிடில் உள்ள ஆராய்ச்சி செய்கிறவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அதற்குள்ளே வைக்கப்பட்ட விதையை கண்டுபிடித்தார்களாம். ஒரு ராஜாவை புதைக்கும் போது அதோடு கூட சில விதைகளை பானையில் வச்சிருக்கானே வச்சுடுங்களேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 2000-3000 வருஷம் ஆச்சான். அதை எடுத்து அந்த தரையில் போட்டு அங்கே தண்ணீரை ஊற்றுனா அது முளைக்குதுங்க. ஐயா, தேவன் சிருஷ்டித்த அந்த விதையிலேயே அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் இருக்க. ஐயா, அப்போ இதில் எவ்வளவு பவர் இருக்கு. ரைட்? திஸ் இஸ் a seed. இது விதை. இந்த விதை ஒரு நாளும் தவறு செய்யாதுங்க. உங்கள் வாழ்வை வளமாக்குவதற்கு என்னை போல கிருபையை அறிந்து விசுவாசத்தோடு நிறைந்து அபிஷேகத்தினால் தேவனுடைய வார்த்தையை அடித்து பேசுகிற பிரசங்கத்தை 3 மாதத்துக்கு கேளுங்க. உங்கள் மனம் வளமாயிரும், மனம் புதிதாகிரும், வளமான வாழ்க்கை தானாகவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் வசனத்தை விட்டு வெளியே போவதே இல்லை. ஒவ்வொரு செய்தியிலையும் கேளுங்க. பல வசனங்களை எடுத்து தேவனுடைய ஆவியானவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறார். சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். கடைசியாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு செய்தி என்ன? தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மனதை வளமாக்கணும்.
இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை மட்டுமே போதுங்க. அவர் என்ன சொன்னார்? வாசிக்கவா? சங்கீதக்காரன் சொன்னதை பிலாத்துடைய அரண்மனையில் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், யோவான் 10:34, since this is said by our master Jesus Christ, take it serious. யோவான் 10:34-35 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது பிலாத்தின் அரண்மனையில் கேட்குறாங்க, எப்பா நீ தேவனா என்று கேட்கறதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல? எப்ப நான் மட்டும் இல்லை, என் வசனத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவர்கள்ங்கிறாருப்பா. வாசிக்கட்டுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாது. இதை தியானிங்க. உங்க மனம் செழிப்பாயிரும், தைரியமாயிரும், தில்லாயிரும், குதூகலமாயிரும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவியிலே நீங்கள் தாங்கி வழி நடத்தப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன இந்த 10 வார்த்தைகளை மாத்திரம் நீங்க தியானியுங்க. உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். மகளை நீ அழுதுட்டு இருக்கா, என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன் இன்னொருத்தையோட வாழ்றான், ஏன் நீ வார்த்தையை சீரியஸா எடுக்கல? உன் மனசுல ஒரே சோர்வு. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க, ஏம்மா இது என்னம்மா நீ இப்படி அழுறா? யா விசுவாசத்தையும் எடுத்துருவா போலுக்க. நீ காலையில் ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிடுறாங்க, ஐயா என் புருஷன் மரண படுக்கையில் இருக்கான், ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஏம்மா என் செய்தியை கேட்டிருக்கியா? ஐயா இல்லையா. ஏம்மா என் செய்தியை கேளு, ஒரு 50 செய்தியை கேட்டுட்டு என்னைய கூப்பிடு. நீ என்னைய கூடவே வேண்டாம், அவனே எழும்பிடுவான். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஐயா உங்களை தேவர்களாக அவர் அலங்கரித்து வைத்து இருக்கிறார். ஏன் நீங்கள் தேவனை போல செயல்படவில்லை என்றால், தவறான பிரசங்கத்தை கேட்டு, என்ன தவறான பிரசங்கம் தெரியுமா? நீ பூச்சி, நீ புழு, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டு உங்க மனம் ஷ்ரிங்க் ஆயிற்று. ஒரே அவிசுவாசம், ஒரே பயம், ஒரே குற்ற உணர்வு. எப்படிப்பா உன் மனசு வளமாகும்? எப்படி நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாய்? விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கம் 90% மேல இருக்கு. கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ உங்களுடைய மனதை வளமாக்குவது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சரியாக போதிக்கிற பிரசங்கிமார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, உலகத்தில் பல இடத்துல இருக்காங்க. பட் வெரி ஃபியூ, less than 10%. அவருடைய பிரசங்கத்தை மாத்திரம் கேளுங்க. அப்பொழுது உங்களுடைய மனம் வளமாகும், உங்கள் வாழ்க்கை வளமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.